பண்ணதுமே இந்த பழைய ராஜா காலத்து சைனாவை காமிக்கிறாங்க. அங்கே வந்து கூட்டமாக ஜனங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து ஒரு அறிவிப்பு இருக்குது. என்னன்னா, நம்ம ராஜாவுக்கு வந்து பொண்ணு தேடுறாங்களாம். ராஜா வந்து பயங்கரமாக இருப்பாராம், நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யார் வந்து நம்ம ராஜாக்கு ஏற்ற ராணியாக இருக்க போகிறாங்க, அந்த பொண்ணு வந்து இந்த ஊர் உலகத்திலே இல்லாத பேரழகியாக இருக்க போகிறா, இந்த ஊர் உலகத்திலே இல்லாத பொண்ணாக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பக்கம் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் ஒரு பொண்ணுடைய மூஞ்சில் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பொண்ணு தான் நம்ம சீரியல் ஹீரோயின். ஸோ எல்லாம் ட்ராயிங் பண்ணிலாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் வந்து லெட்டர் எதுவும் வச்சுருப்பாங்க. அந்த லெட்டரை எடுத்து வந்து படிச்சுட்டு இருக்கான். படிக்கிற சத்தம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வந்து ஏஞ்சி பார்க்குறாங்க. அந்த லெட்டரை படிக்காதரா, குட்றா குட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. வெளியில் 2 பேரும் ஓடி பிடிச்சி விளாட்னுக்குறாங்க. பையன் படிச்சுக்கிட்டே அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே ஓடிக்கினே படிக்கிறாப்புல. நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு அங்கேருந்து கத்திரிக்காவை எடுத்து ஓங்கி அடிக்கிறாங்க. அதை அவன் மேலே படுறதுக்குள்ள அங்கேருந்து அவன் குடிச்சிட்றாப்புல. நம்ம அங்கே 2 லேடிஸ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க மேலே பட போவோம். அங்கே இருக்கிற ஒரு லேடி அப்படியே பச்சைக்குன்னு கேட்ச் பிடிப்பாங்க. அந்த லேடி யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா. உடனே அவங்க பிடிச்சதுக்கப்புறம் நில்லடி எங்கடி ஓடுற, அவன் நம்ம ஹீரோயின் வந்து தொடுத்தலான்னு போவாங்களே, நம்ம ஹீரோயினோட அம்மா பிடிச்சி வச்சுட்டு எங்கடி ஓடுற, நில்லடி என்னடி இது மூஞ்சில் கரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. அவங்க அம்மா துடைக்க போகிறாங்களா மூஞ்ச, அந்த துணியை பிடிங்கிட்டுனா அவங்க அங்கேருந்து ஓடிடுறாங்க அந்த பையனை பிடிக்கிறதுக்கு.